பூபதி ஜான் சார். இப்போ இன்னொரு பிரதான எதிர்கட்சி திமுகவுக்கு எதிராக இருக்கிறது எப்பவுமே அதிமுக தான் களமாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியிலிருந்து கூட யாரெல்லாம் வரீங்களோ வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சேர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக தள்ளப்பட்டுருச்சா? அந்த அளவுக்கு வீக்கா மாறிடுச்சா திமுக? முதல்ல உங்களுக்கு நன்றி. இந்த தலைப்பு நல்ல தலைப்பு தான். ஆனால் உண்மையை பேசுகிறேன், கொஞ்சம் கசக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். ஆதரவற்றோர் இல்லமாக மாறியது அறிவாலயம், உண்மைதான். அது ஒரு ஆதரவற்றோர் இல்லம். இந்த நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கு, மேல சொல்லுங்க. ஆதரவற்றோர் இல்லம்தான். யார் யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ, இந்த சமூகத்திலே யார் யாரெல்லாம் துக்கப்படுகிறார்களோ, இந்த சமூகத்திலே யார் யாரெல்லாம் சுயமரியாதை இழந்து தன்மானத்தை இழந்து இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அரவணைக்கக்கூடிய ஒரே ஆலயம். ரெண்டு வார்த்தையை விட்டுட்டீங்க, நான் ஆட் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க. யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்கன்னு துரத்தப்படுகிறார்களோ, யாரெல்லாம் சூழ்ச்சி பண்ணினாங்கன்னு விரட்டப்படுகிறார்களோ அவங்களுக்கும் ஆதரவு கொடுக்கிற இல்லமா போச்சா? அதுக்கு அடுத்து பாயிண்ட் வருது, அதுக்கு அடுத்து சொல்லிடுறேன். அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணல. அதுக்கு அடுத்து துரோகிகள் இதை மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க பாருங்க. இல்லை ஒத்துக்கிறேங்க. துரோகிகளை அன்றே கணித்த எடப்படியார் சரியானது. யார் யாரெல்லாம் ஆரிய சனாதன சக்திகள் இங்க வேரூன்றக்கூடாது என்று எதிர்க்கிற துரோகிகள், யார் யாரெல்லாம் இந்த இடத்திலே ஒரு சமதர்மம் நிலைக்க கூடாது என்று எதிர்க்கிற துரோகி, ஒரு நிமிஷம், யார் யார் இருங்க, ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருங்க, அவரை ஏங்க நினைச்சீங்க? என்ன கட்டாயம்? அதுதான் சொல்றாங்க. அவர் துரோகி இல்ல. நான் சொல்ற வார்த்தையில அவருக்கே தெரியாது. இருங்க, நான் சொல்றதுக்கு ஐயா, நான் ஒரு நிமிஷம். ஐயா நான் சொல்றது ஓபிஎஸ் ஒரு துரோகி தான் என்று சொல்லுகிறேன். நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன் ஒரு துரோகி. ஏனென்றால் அவர் ஆரியத்தை வரவிடாமல் எதிர்த்த ஒரு துரோகி, அவர் சாதி மத அரசியலை துணை போகாமல் இருந்த ஒரு துரோகி. அவர் என்ன செஞ்சார் அதுக்கு? ஆமாங்க, அவர் அவர் சனாதனத்தை இங்க வேரூன்ற தடுக்கின்ற அவர் ஒரு துரோகி தான். அவர் ஒரு துரோகி தான். சனாதனத்தை எதிர்த்தவர். அது சனாதனத்தை வரக்கூடிய கும்பலுக்கு ஆதரவாக இல்லாமல் அதை எதிர்த்து ஒரு துரோகி. இல்ல, அந்த துரோகியை அந்த துரோகியை யார் யாரெல்லாம் போய் சந்திச்சேன்னு நான் சொன்னேன் அப்படின்னு அவரே ஓபனா சொன்னதுக்கு பிறகு நீங்க அவரை எல்லாம் நீங்க உள்ள சேர்த்திருக்கிறீங்க. எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, ஒருவேளை ஏதாவது டெல்லிக்கு தூது விடணும் அப்படிங்கிறதுக்காக இவரை நம்ம கூப்பிட்டா இவர் மூலமா ஏதோ ஒரு போஸ்ட் மாஸ்டர் வேலை ஏதாவது பாப்பாரோன்னு நினைச்சிட்டீங்களான்னு அவங்க கேட்க வராங்க. நான் சொல்றேங்க, சகோதரி சொன்னார்கள் அருமையான வார்த்தை, 3 பணம் 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 சொல்றார்கள். ஆனா அப்படி அல்ல. அது அவமானம், பணம் பெரும் பணம், அதை விட பணமா? இங்க பாருங்க சார், அவமானப்பட்டவர் சார். உங்க கண்ணீர்லாம் அழுதீங்கன்னா கண்ணீர் தானே வரும். ஆனால் ஓபிஎஸ் கண்ணீர் ரத்த கண்ணீர் வடிந்தது சார். சிரிப்பு தான் சார் வருது. சுயமரியாதை இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார் சார். சார், சுயமரியாதை தவித்துக் கொண்டிருப்பதற்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், கண்களில் ரத்த கண்ணீர் வந்த இடத்திற்கு நல்ல கண்ணீரும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு இடம் சார். அவமானத்தை தாங்கிக் கொண்டிருப்பதற்கு மானத்தை கொடுக்கக்கூடிய இடம். அது போவதில் என்ன தவறு இருக்கிறது? கூல் டவுன். சுயமரியாதை இழந்தவர் உண்மைதான். எப்படியாவது நிபந்தனையற்று நாங்க சொல்றோம், எங்களை எப்படியாவது சேர்த்திக்கங்கன்னு சுயமரியாதை இழந்து கெஞ்சினவர் தான். ஆனா தவறு செஞ்சாரா இல்லையா? அதிமுக தொண்டர்கள் அவங்களுடைய கோயில்னு சொல்ற அவங்களுடைய தலைமை கழகத்தை ஆளை கூட்டிட்டு வந்து அடிச்சு போட்டு அங்க இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் கதவை எட்டி உதைச்ச ஒருத்தரை அந்த கட்சி ஆக்ஷன் எடுக்குமா எடுக்காதா? சார், நான் ஒண்ணு சொல்றேன், ஆக்ஷன் எடுக்கணுமா எடுக்க கூடாது? இருங்க சார், இதுக்கு பதில் சொல்லுங்க சார். எஸ் ஆர் நோ சொல்லுங்க. இருங்க சார், ஒரு கட்சி இருங்க ஆக்ஷன் எடுக்கணுமா எடுக்க கூடாது? ஆக்ஷன் எடுங்க சார். நான் ஒண்ணு சார், மேலோட்டமாக பார்த்தால், நீங்கள் மேலோட்டமாக பார்த்தால் அவர் செய்தது தவறு என்று நினைக்கலாம். ஆனால் ஆள போய் பாருங்கள். ஆழ போய் பார்த்ததுதான் இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருச்சு. ஆழ போனாதான் இதை யாரு இயக்குனாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு நாளா அதிமுககாரங்க சொல்லிட்டே இருந்தாங்க, இவரை திமுக இயக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு எஸ் நாங்க தான் இயக்குறோம், வாங்க ஸ்லீப்பர் செல் அப்படின்னு உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டாங்க. இருங்க சார், நான் சொல்றேன் சார். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது கருத்தியல் வேறுபாடு ஏதாவது உண்டா? நீங்க சொல்லுங்க. கருத்தியல் வேறுபாடு எதுவும் கிடையாது சார். ஸ்ட்ராட்டஜில வேறுபாடு சார். இருங்க சார், நீங்க கேட்டீங்க நான் சொல்றேன். இல்ல சார், சகோதரி சொல்லுவாங்க திமுகவுக்கு ஒத்த கொள்கை கிடையாது. இருங்க சார், ஒத்த கொள்கை கிடையாது. திமுக வெளிவந்தவர், பெரியாரை ஏற்றுக்கொண்டவர், திராவிடத்திலிருந்து பிரிந்தது. புரிஞ்சுச்சுங்களா? அதிமுக எல்லாருக்குமான இயக்கம். திமுக எல்லாருக்குமான இயக்கமா? அதிமுகவுல யாரு வேணாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் எந்த பதவிக்கு வேணாலும் வரலாம்.
திமுகவுல அந்த கொள்கை சார், இருக்கா? யுக்தி வேறு சார். சார் இங்க பாருங்க, கருத்தியல் என்பது வேறு, யுக்தி என்பது வேறு. சார் இது சார், யுக்தியா? இருங்க சார். சார் சார் இது இருங்க சார். சார் சார் நான் ஒரு சொல்றேன் சார். ஒரு அதுதான் சார் அரசியல் சனாதனம். சார் இருங்க சார். திமுக பின்பற்றுறது அரசியல் சனாதனம். சார் யாரும் வந்துட கூடாது. அவங்களும் ஏதோ இருங்க சார். ஒரு நொடி எனக்கு கொடுங்க சார். சார் ஒரு நொடி எனக்கு கொடுங்க. கேட்டே ஆன் துடிச்சிட்டு சார், இருக்காரு. ஒரு நொடி எனக்கு கொடுங்க அதுக்கு சார். சேர்த்து நீங்க சொல்லிருங்க. நான் உங்களுக்கு டைம் அதிகமாவே தரேன். டாக்டர் என்னன்னா சனாதன சக்திகள், ஆரிய சக்திகள், அந்த சக்திகள், இந்த சக்திகள் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைக்கணும்னு ஐயா அவங்க கூட வந்து சேர்ந்திருக்காருன்னு சொல்றீங்களே, அந்த ரோசி டீ கடைக்காரர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும், அறிவாலய வாசலை மிதிக்கின்ற வரைக்கும், அதற்கு முன்பு வரை அந்த ஆரிய சனாதன சக்திகளோடு கட்டி பிறண்டு கொண்டு தானே இருந்தார். அப்பெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியல. நாளைக்கு எங்களுடைய அலுவலகத்தை உடைத்தது போல அண்ணா அறிவாலயத்தை அவர் உடைக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு உறுதி கொடுக்க முடியுமா? பாத்தீங்களா? உறுதி கொடுக்க முடியுமா? பலாப்பழ உறுதி சின்னத்தை கொடுத்தது கொடுக்க யாரு? முடியுமா? இதுக்கு அதுக்கு சொல்லி மட்டும் பதில் பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. பலாப்பழ சின்னத்தை போட்டு நிக்க வச்சது யாரு? சார், அண்ணா அறிவாலயத்தை உடைக்கிட்ட சார், மகன் தந்தையனுடைய அறிவாலயத்தை உடைக்கல என்ன தவறு இருக்குது? ஒரு மகன் ஏன்னு சொல்றேன். ஆமா சார். சார் நியாயமா நீங்க பேசுறது. இருங்க சார். சார் இல்ல நீங்க ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு சொல்றேன் சார். இருங்க என்ன சார். சார் இது ஒரு கட்சி அலுவலகத்தை யார் ஏன் உடைக்க கூடாதுன்னு கேட்டது வன்முறையை தூண்டுற மாதிரி ஐயோ இல்ல டாக்டர் சார், நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. இருங்க நான் சொல்றதை கேளுங்க சார். நான் நினைப்பது இவர்கள் எல்லாம் திராவிடத்திலிருந்து வந்தவர்கள் தான். அப்படித்தான் பார்க்கணும். ஒரு குடும்பம் சார், ஒரு அப்பா கிட்ட ஒரு மகன் வந்து 2026 பிப்ரவரி மாசம் 27ஆம் தேதிக்கு பிறகு, அதுவும் காலையில 10 மணிக்கு பிறகு அவர் புனிதர் ஆயிட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நமக்கு எதிரி. இருங்க சார், ஒரு நிமிஷம் எனக்கு ஃபுல் டைம் கொடுக்கணும். ஒரு நிமிஷம் சார், நான் பேசி முடிச்சிடறேன் சார். சார் நான் என்ன சொல்றேன்னா, நான் அதிமுகவை திமுகவை வேறுபடுத்தவில்லை. யுக்திகள் மாறுபடுகிறது, அதுதான். ஆனால் கொள்கைப்படி பார்த்தால் திராவிடத்தில் இருந்தவர்கள், பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள், அண்ணாவளி வந்தவர்கள், அவ்வளவுதான். புரட்சி தலைவரோட கொள்கையை திமுக தான் ஃபாலோ பண்றாங்களா? யாரு பின்ன என்ன வேற யாரு? என்ன கொள்கையை ஃபாலோ பண்றாங்க? என்னங்க அண்ணாவுடைய சுயமரியாதை, மாநில சுயாட்சி, மாநில கொள்கை என்ன சார்? வாரிசுகளுக்கு இடமில்லை. அது என்னுடைய கட்டின மனைவியா இருந்தாலும் சரி, என்னுடைய பதவியேற்பு விழா கூட வர வேண்டாம், நீங்க வீட்டுல இருன்னு சொன்னவர் தான் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவுடைய ஆனா இன்னைக்கு 3 தலைமுறையாக நாங்க தான் தலைமை. ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்லி வந்துடுறேன், அவர் சொல்றேன். இப்படி நீங்க தவறா சொன்னீங்கன்னா தவறு. ஐயோ தவறு இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், நான் கேட்டது இல்ல, நீங்க எப்படியா அதுக்கு பதில் சொல்லாம அப்படியே நீங்க வந்து கொள்கை கோட்பாடு 50 வருஷத்துக்கு பின்னாடி எழுதிட்டு போறீங்க. தவறு இல்லைங்கிற ஒரே நிமிஷம். திமுக ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா? இன்னொன்னு சொல்லட்டுங்களா? திமுக ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா? திமுக ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா? இருக்கு சார், ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கட்சியில விரட்டப்பட்டவர்கள், துரத்தப்பட்டவர்கள், நீங்க சொன்ன மாதிரி சுயமரியாதை இழந்தவர்கள், அவங்களெல்லாம் கூப்பிட்டு அரவணைக்கணும், அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சாதான் அவங்க தான் திராவிடத்தை கட்டி காப்பாத்துறவங்கன்னு இன்னைக்கு நம்ம மாறி மாறி பேசணும்னு என்ன கட்டாயம், என்ன அவசியம் வந்தது? நான் ஒன்னு சொல்றேன் சார். அவ்வளவு வீக் ஆயிட்டோம். வீக் எல்லாம் கிடையாது சார். நான் ஒன்னு சொல்றேன் சார். நீங்க சொன்னீங்கல்ல, ஏன் வந்து எல்லாத்தையும் அணைச்சிக்கிறீங்க, எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, சார் நீங்க என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நாங்க வந்து இந்த கூட்டணிக்கு வந்து கருத்தியல் கூட்டணி முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். விசிக தலைவருடைய தொல் திருமாவளவன் கூட சீட்டுகள் குறைவாக வழங்கப்பட்டாலும் நான் கருத்தியலோடு இருக்கிறேன். எந்த சக்தி இந்த தமிழகத்தில் காலூன்றக்கூடாதோ அதை எதிர்ப்பதற்காக இந்த கூட்டணியில் அப்படி சொல்றோம். கூட்டணியை பத்தி கேட்கல, இவங்களை அதிமுக விரட்டிட்டாங்க, இவங்க எங்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால நாங்க இவங்களை வந்து களையறோம் அப்படின்னு சொல்லி தூக்கி தூர வீசிட்டாங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதன் மூலமாக என்ன நீங்க சொல்ல வரீங்கப்பா? நம்ம வீக்கா இருந்தோம், இவங்க வந்ததால எப்படி அதிமுக காரங்க வந்துட்டாங்க, நம்ம ஸ்ட்ராங் ஆயிருவோம்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது சார். வேற எப்படி சார்? இந்த பஸ் வெற்றி பஸ், ஆல்ரெடி வெற்றி ஆயிருச்சு. வெற்றியான பஸ்ஸுக்கு யாரா வந்தாலும் பஞ்சர் போன பஸ். தமிழோட ஒரு சிறப்பு என்னன்னா, ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் சொதப்பிருச்சுன்னா வெற்றி வெட்டி வெட்டின்னு மாறிடும். இது வெற்றி பஸ்ஸா வெட்டி பஸ்ஸான்றது தெரியல. இல்ல மேடம், மக்கள் அதை 26ல சொல்வாங்க சார். இன்னொன்னு கூட சொல்றேன் சார். சார் இன்னொன்னு கூட சொல்றேன், இது ஆச்சரியத்தை கூட கொடுக்கலாம். எடப்பாடியார் அவர்களே ஒரு முறை இதுவரை இப்ப வந்து ஓபிஎஸ் வந்தார். எடப்பாடியார் அவர்களே ஒரு முறை இது போன்று கஷ்டப்பட்டு வந்தால் கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாய்ப்பு இருக்கு, கரம் கொடுத்து வாய்ப்பு. சிவப்பு கம்பளம் விரிக்கப்படும். கட்டி காப்பாத்துறதுக்கு ராணுவ கட்டுக்கோப்போடு கட்சியை நடத்துறதுக்கு தெரியல. அதனால கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் 8 ஆண்டு காலமா கட்சியை வழி நடத்துறவரு வந்தா நாங்க எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது உண்மை திமுகவை
குறைத்து மதிப்பிடுற மாதிரி இல்லையா? சார் இல்ல சார், நான் என்ன சொல்றேன், அப்ப இது எப்படி இந்த நீங்க சொன்ன நினைக்கலாம், இவர் என்ன இப்படி பேசுறாரு, அவங்கள வர வைக்கிறான், இவன் எடப்பாடியார் வந்து கூட வரைக்கிறான்னா கொள்கையின் அடிப்படையில் அதை நீங்க கவனிக்கல. புரியுங்களா? அவருடைய கொள்கை இது ஓட்டுக்காக அல்ல. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவங்க தான் இங்க அமைச்சரவையிலே அதிகமான இடத்துல இருக்கிறாங்க, அங்க மிக முக்கியமான அமைச்சர்களாக இருக்கிறாங்கன்னா அப்ப உங்களுக்கு கட்சிக்குள்ள இருக்கிற கட்சிக்காரர்களுக்கு எப்படி வேலை செய்யணும்னு சொல்லித்தர முடியலையா, சொல்லித்தர தெரியலையா, இல்ல திறமை இருக்கிறவங்க உங்க கூட இல்லையா? அதனால திறமை இருக்கிற இடத்துல இருந்து எப்படியாவது ஆள் பிடிக்கலாம்னு அவர் கூட சொன்னாரு. அப்ப ஆள் பிடிக்கிறீங்களான்னு கேட்க மாட்டாங்களா? ஒத்துருக்குங்க, அதிமுகவில் திறமை இருக்கிறார்கள், ஒத்துக்கிறேன். ஆனால் அவர்கள் சேராத கூட்டணியில் சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு பாலானது ஒரு விஷத்தோடு கலந்திருக்கும் பொழுது உண்மையான சாதாரண மக்கள் எவ்வளவு வருத்தப்படுவார்கள். நீங்க 99ல இருந்து 2004 வரைக்கும் இருந்தப்ப அந்த விஷம் தெரியல. இல்ல அப்ப அது அமிர்தம், அது தேனு, அப்ப அமிர்தம், அது பஞ்சாமிரதம் ஆக்கிட்டீங்களா? பஞ்சாமிரதம் இல்ல ஒரு நிமிஷம் சார், நான் கேட்டது அதிமுக திமுக தான், இங்க எங்க பாஜக வந்தது? இவங்களோட யுக்தி இப்ப நீங்க சொல்றீங்களே, இதுதான் உங்க யுக்தி. எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அதிமுகவை எப்படி டிஃபேம் பண்றது தப்பா நினைக்கிறீங்க அப்படிங்கறத இல்ல நீங்க டிவியேட் ஆகாதீங்க. என்னன்னா இவ்வளவு நாட்களாக ஓபிஎஸ் எதிர்த்து விட்டு இன்றைக்கு நீங்க இந்த அளவுக்கு பெருமை சொல்றீங்கன்னா அப்ப இவ்வளவு நாளா நீங்க அவரை இயக்கி இருக்கீங்களா இல்லையா? சட்டமன்றத்துல அவர் எப்ப திமுக தலைவரோட ரசிகன் நானுன்னு சொன்னாங்களோ அப்பவே அதிமுக காரர்களை கொந்தளிச்சாங்க, இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு. அதுக்கு பிறகு அவர் வந்து நேரடியாக போய் 2 தடவை வாக்கிங் போகும்போது அவரை போய் திமுக தலைவரை போய் பார்க்கிறாரு, அப்பவே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதெல்லாம் தான் அதிமுகக்குள்ள இனி உங்களுக்கு இடம் இல்ல, நீங்க ஸ்லீப்பர் செல் நாங்க கண்டுபிடிச்சோம் வரக்கூடாது அப்படின்னு. சார் நான் ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு அது ப்ரூவ் ஆயிருச்சு சார். நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க சார், ஒன்னு சொல்றேன் சார். திமுகவை அப்பவே சொல்லியிருக்கிறாங்க அதிமுக வளர வேண்டும் சொல்றோம். ஏன் சொல்றேன் தெரியுங்களா? திராவிட சித்தாந்தம் சார் நல்ல எதிரி இணக்கங்களுக்கு வேண்டும். இந்த தேர் தடவிய வார்த்தைகள், வார்த்தை ஜாலம் இதெல்லாம் வச்சு உண்மையா பெர்செப்ஷன் வேணா நீங்க கிரியேட் பண்ணலாம் சார். உண்மையான சார் அழகா சொல்றாரு பாருங்களேன், சார் மாட்டிக்கிட்டாரு. நல்ல எதிரிகள் வேண்டும் சார், ஆனால் நீங்க நல்லவர்களான்றதான் கேள்வி. இருங்க ஐயா இருங்க, நாங்கள் அதிமுக நான் பொதுவான அரசியல் தான், நான் அதிமுகவை கூட வரவேற்கிறேன். என்ன தெரியுங்களா? நல்ல கருத்து நேரமா பேசிட்டு இப்ப உடனே பொதுவானவரா மாறிட்டீங்க பாத்தீங்களா? உள்ளபடி நான் வரவேற்கிறேன் சார், உண்மை இருக்கிறது உண்மையை பேசுகிறேன், அவ்வளவுதான் பேசுங்க. ஆனா இவ்வளவு நாட்களாக இருந்த ஒருத்தர் இன்னைக்கு எப்படி புனிதமானாரு சார்? இல்ல சார், நான் ஒரே ஒரு சின்ன இவ்வளவு நாளா அவர் உங்களுக்கு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வேலை பார்த்தாரு. ஸ்லீப்பர்ஸ் இல்ல சார். ஒரு நிமிஷம், அதிமுகவோட எம்ஜிஆர் மாளிகைய இவர் போய் அடிச்சு உடைச்சாரு இல்லையா? அந்த சமயத்துல அதிமுக கார தொண்டர்கள் ஒருத்தரும் கேட்டாங்க, ஏன் திமுகவை சேர்ந்த போலீஸ்காரங்க ஒருத்தங்க கூட அங்க இல்லைன்னு. ஏன்னா அவங்க உதவுறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. இன்னைக்கு அது ப்ரூவ் ஆயிருச்சா? இருங்க, இன்னைக்கு அது ப்ரூவ் ஆயிருச்சு சார். இருங்க, அதிமுகல போய் ஒரு அந்த கலவரம் நடக்குது, அந்த இடத்துல அடிச்சு உடைக்கிறான்னா அப்ப என்ன போஸ்ட்ல இருந்தாருங்க அவரு? அவர் போஸ்ட்ல இல்லையே. இல்லைங்க, அவர்தான் வந்து இணை 2வது முறை பொதுக்குழு கூடுது. அவர் அந்த சமயத்துல தான் அவர் அங்க அந்த கூட்டத்துல அந்த சமயத்தில் அவர் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பு பாரிய பொறுப்பு வகிச்சிட்டு இருந்திருக்கிறார். ஸ்ரீவாரி மண்டபத்துல அவருக்கு சேர் போட்டிருந்தாங்க. பொறுப்பில்லாம போகணுமா இங்க வரணும், அவர் பொறுப்பில்லாம இல்ல. இருங்க, வெறும் 28 நாட்கள்ல மறுபடியும் அறிவிச்ச பொதுக்குழுல தான் அது நடந்தது. கரெக்டா அங்க ஸ்ரீவாரி மண்டபம் கரெக்டா சொல்றாரு, அங்க மீட்டிங் நடக்குது, அங்க போகாம இங்க நீங்க போய் அடிச்சு உடைக்கிறீங்க. அதை தாண்டி நீங்க காவல்துறையை வச்சு ஒரு இடத்துல வன்முறை நடக்குது, நீங்க அமைதியா கை கட்டி நிக்கிறீங்கன்னா என்ன? இப்படி பார்த்து இது தப்பு. காவல்துறை அங்க இருந்துச்சு. 1994ல திமுகவுல ஒரு பெரிய செங்குத்து பிளவு வந்துச்சு, வைகோ பிரிஞ்சு போனாரு. அங்கிருந்து எங்க நேரடியாக அறிவாலய நோக்கி அவர் வராரு அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா விட்டாங்களா? இல்ல, அவர் அங்க அனுமதிக்க முடியாது, அங்க போய் ஏதாவது பிரச்சனை வந்துன்னா வன்முறை வெடிச்சிடும், நோ அரெஸ்ட் பண்ணுங்க, பண்ணாங்களா இல்லையா? அது ஜெனியூனிட்டி. ஆனா இப்ப திமுக பண்ணியிருக்கிறது என்னது சார்? பிரிந்து போன கலகம் வரட்டும், பிரிந்து போன குட்டிகள் தாயிடம் வருவதில் எந்த தவறும் இல்லை கடைசி வரைக்கும். ஆனா இவ்வளவு பேசி வார்த்தை ஜாலத்திலே இன்னும் ஓட்டிடலன்னு பாக்குறீங்க.
மக்களுக்கு உண்மையிலுமே சொல்றேன் ரொம்ப நல்லா சார், புரிஞ்சிருக்கும் நீங்க- டாக்டர் இல்ல சார். நான் சார், வரேன். இப்போ நான் அடுத்த ஒரு- சுற்றுல வரேன் டாக்டர் சார், அடுத்த சுற்றுல வரேன். பூபதி ஜான் சார், திமுகவோட சூழ்ச்சி இவ்வளவு நாட்களாக எங்க அதிமுகவுக்குள்ள வேணும்னே கலகம் பண்ணி அவங்க குளிர் காஞ்சாங்க அப்படிங்கிறது நிறைய இன்சிடென்ட்ஸை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. எதுக்கு இன்னொரு கட்சிக்குள்ள சூழ்ச்சி பண்ணணும் நம்ம? சார் சூழ்ச்சி பண்ணுவதற்கு அவசியமே இல்லையா சார்? சார் எனி பிசினஸ்ல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்பாங்க. அரசியல் இஸ் பிசினஸ் அவங்களுக்கு இல்ல சார், இல்ல நான் கம்பேரிசன் ஸ்டடி எனி பிசினஸ் அதை கம்பேர் பண்ணி அப்பதான் புரிதலுக்கு. இல்ல அரசியல நீங்க எப்படி சார் சார், business-ஓட அரசியல் நீங்க கம்பேர் பண்ண முடியும்? சார், என்ன சார் இது? சார், சொல்ல- அரசியல்ங்கிறது எந்த விதமான சார், அப்படி இல்ல எதிர்பார்ப்பு சார், இல்லாம சொல்ல வந்த மக்களுக்கு சொல்றேன் நல்லது சார். செய்ய வேண்டியது. புரிதலுக்காக சொல்றேன் சார், ஒரு மக்களுக்கான புரிதலுக்காக சொல்றேன் சார். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்பாங்க சார் பொதுவாவே எனி பிசினஸ். பட் அரசியல் பிசினஸ் கிடையாது. அரசியல் என்பது ஒரு பிசினஸ் தான். என்ன தெரியுமா, உண்மையே பிசினஸா பிசினஸ் இல்லையா சார்? அரசியல் இஸ் a kind of business. என்ன business? பாத்தீங்களா? இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சார் இருங்க சார். சார் what kind of Politics business? can't be சார், business. சார் அதுக்கு அடுத்து சொல்ல வர்றேன். கணம் It is a நீதிபதி அவர்களே, service. ஐயா கணம் நீதிபதி அவர்களே கொஞ்சம் இருங்கள், கொஞ்சம் ஒரு நிமிடம் கொடுங்கள். கணம் நீதிபதி அவர்களே என்ன சொல்லுங்க. அரசியல் என்பது உண்மையை நிலைநிறுத்துவதற்கான பிசினஸ். அரசியல் என்பது சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கான பிசினஸ். அரசியல் என்பது இங்க சமூக நீதியை, பெரியாருடைய கொள்கையை, அண்ணாவினுடைய கொள்கையை எதையுமே நீங்க நிலைநிறுத்துற ஓபிஎஸ் கொண்டு பக்கத்துல நிறுத்திக்கிட்டீங்க. வேற என்ன பண்ணீங்க? That is a kind of business. இதையெல்லாம் நிலைநிறுத்தி இருந்தீங்கன்னா உண்மையிலுமே எந்த கூட்டணி வேணா யார் தயவு வேணான்னு நீங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க முன்னாடி போயிருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இவரை கொண்டு வந்து நிறுத்தினா போதுன்னு நீங்க போயிட்டீங்கன்னா எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிட்டீங்கங்கறாங்க. டெக்னிக்கலா பாக்குறது சார். இப்போ திமுக வந்து நல்ல வலுவான நிலையில எனக்கு இல்லங்க சார். ஒன்னா டெக்னிக்கலா அணுகுறீங்க, இல்லாட்டி பிசினஸ் ரீதியா அணுகுறீங்க, அனலிட்டிக்கலா அணுகுறீங்க. இது எல்லாமே பாலிடிக்ஸ்க்கு ஒத்து வராது சார். சரி இருங்க சார். அரசியல்ங்கிறது உணர்வு ரீதியா மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடம் சார். எதையும் தாங்கும், எதையும் ஏற்றுக்கொள்வதுதான் திராவிடம். உண்மை எதையும் ஏத்துக்குவீங்களா? எதையும் ஏத்துக்குவீங்களா? பெரியார் என்ன சொல்ற சார்? பெரியார் என்ன சொல்ல வரனா, நான் எதை சொன்னாலும் நீ ஒத்துக்காத, உன்னுடைய அறிவுக்கு அது சரியாக புலப்படுகிறதா, அது ஆய்வு செய்து பார்த்தால் அதை நீ ஒத்துக்கல என்ற கருத்தைகளை உள்வாங்கியது. அதுதான் சொல்ல வரேன். இது நான் என்ன சொல்ல வரேன்னா, சகோதரி சொல்றதுக்காக சொல்லி வச்சிருக்கேன் சார். என்னன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்குது டிஎம்கே. இப்போ இவரது ஓபிஎஸ் அவர்கள் வர்றதுனால என்ன கெயின் வரும்னு நினைக்கிறீங்க? பெருசா என்ன கெயின்? ஒண்ணும் பிரயோஜனம் இருக்குல்ல. ஆனா எந்த பயனும் இல்ல. அவர் சொல்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனாலும் அவர்களை வரவேற்கிறது திராவிடம் என்பது. அதனாலதான் இருங்க, எந்த பயனும் இல்ல ஆனாலும் நாங்க ஆதரவு கொடுக்கறதாலதான் அவங்க கேக்குறாங்க. இது என்ன ஆதரவற்றவர் இல்லமா? அதுதான் சார் சொல்றேன். ஆல்ரெடி ஆதரவற்றோர் இல்லத்துக்கு சொல்லிட்டேன். சகோதரி ஒன்று சொன்னாங்க, நாங்க பயந்து இருக்கிறோம், அச்சம் இருக்கிறோம் சொன்னாங்க. சகோதரி அவர்களே, நாங்கள் ஒரு பாலை குடித்து இருக்கிறோம். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை என்பது திராவிடர். அதுக்கும் உங்களுக்கு எம்ஜிஆர் பாட்டு தான் வேணும். இருக்கட்டுங்க ஐயா, தலைவர் இருக்கு. அதத்தான் சார் நல்ல கருத்துக்கள் மேடம், நல்ல கருத்துக்கள் எப்போ யார் யார் வாய் கேட்பினும் அப்போ மெய்ப்பொருள் கார்ந்தவர் என்பது என்னுடைய தாத்தா வள்ளுவருடைய வாக்கு. நீங்க நல்ல திமுக என்கின்ற நாணலை எப்போது வேணாலும் வளைந்து நெளிந்து போகின்ற அந்த நாளை காப்பாற்றுகின்ற எந்த ஒரு நல்ல கருத்துக்களை சொன்னாலும் மனம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளம் படைத்தவர்கள் நீங்க வரவேற்கணுமா இல்லையா? அதுக்கு கூட உங்க திமுக தலைவர் கருணாநிதி எழுதின ஏதாவது வசனங்கள் உங்களுக்கு கிடைக்கல, அதுக்கு கூட மறைந்த எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் தான் கிடைக்குதுன்னா உள்ளபடியே மக்களுக்கு தெரியும் யாருடைய தயவுல யார் அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியும். ஆசையின்படி திமுக வளர வேண்டும் என்று அது நல்ல கருத்து தான். ஆனா அதே எம்ஜிஆர் தான் தீய சக்தின்னு யாரு சொன்னாருன்னு நான் சொல்லல சார். நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க, உங்களுக்கே தெரியும். நன்றி.